Hey guys, thank you for supporting and subscribing. இந்த வீடியோ ஃபுல்லாவே ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு பிளான் பண்ண சின்ன சின்ன குக்கிங் டிஷ்ஷஸ் ஐடியாஸ் தான் இருக்கும். ஏதாவது பார்ட்டி இல்ல இஃப்தாருக்கு கண்டிப்பா இந்த ஐடியாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு சொல்லி அடுப்பை ஃபஸ்ட்டே பற்ற வச்சாச்சு. ஒரு பானையில் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் கொதிச்சுக்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு 4 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா, மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். கடைசியாக அவன் தலை மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கணுன்னா ஒரு டிஷ்க்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த சைடு பால் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒரு 25 to 30 கிராம் அளவுக்கு பால்கோவா ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பில்லாத கோவா கிடச்சிச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு பால்கோவா தான் இருந்துச்சு, அதனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கையும் சேர்த்துருக்கேன். அது அந்த சைடு கொதி வந்துகிட்டு இருக்கும் போது 2 பிரெட்டை எடுத்து சைட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு க்ரம்ஸ் மாதிரி அரைச்சு இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொதி வந்தோடனே அவன் தலை மேலே பிடிச்சிருக்க நட்ஸை திருவி போட்டு ஆற வச்சு அரைச்சோன்னா இன்ஸ்டன்ட் ரப்ரி ரெடி. அடுத்து ஹாட் சாக்லேட் ப்ரீ மிக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான டப்பால மூடி வச்சோம்னா நம்ம இன்ஸ்டன்ட் ஹாட் சாக்லேட் ப்ரீ மிக்ஸ் ரெடி. இந்த சைடு ரப்ரி நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சர் ஜார்ல நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த டெசர்ட் கப்ல இருந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதுல நான் 3/4 கப் அளவுக்கு ரப்ரியை ஃபில் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் இது செட் ஆகுறதுக்காக நம்ம வச்சிடலாம். ரெண்டாவது டிஷ்ஷா நான் ஷாஹி துக்குடா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா ஹஸ்பண்ட் இந்த ஓரியோ பைட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே ரெசிபியை சேஞ்ச் பண்ணி இன்னும் 2 ஷார்ட் கப்ஸ் எடுத்துட்டு அந்த ஓரியோ பிஸ்கெட்டை நல்லாவே கிரம்பிள் பண்ணி இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 கப்லயும் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல இருந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரே லெவலிங் பண்ணி விட்டு இதையுமே செட் ஆகுறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். அடுத்த ரெசிபி ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் சாலட். இதுக்காக ஒரு ஆப்பிள், மாதுளை, பனானா எடுத்திருக்கேன். ஆப்பிளை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கலாம். பேரிச்சப்பழம் கண்டிப்பா இதுக்கு ஆட் பண்ணணும். பேரிச்சப்பழத்துல இருந்து தோலை எடுத்து அதையும் குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் பனானாவையும் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் மாதுளை பழம் பாதி பழம் மட்டும் எடுத்து இது கூட சேர்த்திருக்கேன். கிரேப்ஸ், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரின்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். குயிக்கா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம்ல இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 கிளாஸ்க்கு அப்படியே ஊத்திக்கிட்டேன். அது கூட ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தான் நம்ம ரூஹப்ஸா ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூஹப்ஸாவையும் சேர்த்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி ஃபைனலா தலை மேல சாப் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை துருவி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிரும். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ல ஃப்ரூட் சேர்த்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிஷ்ஷுக்கு பட்டர் பேப்பரை லைன் பண்ணி லைட்டா கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வீடியோ கிளிப்பிங்கே மறந்துட்டேன். ஜஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன், சால்ட், சிக்கன் மசாலா போட்டு மேரினேட் பண்ணிருக்கேன். ஃபைனலா தலை மேல லைட்டா பட்டரை தெளிச்சு விட்டு அவனுக்குள்ள ரோஸ்ட் பண்றதுக்காக வச்சாச்சு. அது ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கும் போது அடுத்த டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடையில வாங்கினா பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டை எடுத்து நல்லா லைன் பண்ணிக்கலாம். இப்ப 2ஆ பேஸ்ட்ரி ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதுக்காக தான். இந்த ஸ்டஃபிங் எடுத்து அப்படியே பஃப் பேஸ்ட்ரி ஷீட்குள்ளே வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இன்னொரு பாதி எடுத்து இவன் மேலே போத்தி விட்டுட்டு லைட்டாக சைட்ஸ் எல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி சீல் பண்ணிடலாம். அப்படியே 1 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸில் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னதான்டா பண்ண போறேன்னு தலையே சுத்துதான். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படியே இதை எடுத்து லைட்டா ஒரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணி மெதுவா அந்த சைடும் இந்த சைடும் ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய பொட்டேட்டோ பஃப் ஸ்டிக் ரெடி ஆயிரும். என்னென்ன வேலை பண்றான் பாருங்க. கம்பி கட்டுற வேலைலான்ற மாதிரி தான் இருக்கு மைண்ட் வைஸ். காலம் வைஸ் கட் பண்ணும் போது ட்விஸ்டிங்க்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றனால இப்படியே ரோ வைஸ் கட் பண்ணலாம்னு சொல்லி எடுத்தாச்சு. ஒண்ணுமே இல்ல, 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிட்டு லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி முறுக்கி விட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். அதே மாதிரி இதை ரொம்ப ட்விஸ்ட் பண்ணோம்னா உள்ள வேகாது. இப்ப எல்லாத்தையுமே ஓவன் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிட்டு லைட்டா அவன் மேல
மில்க் வாஷ் கூட வெந்துட்டு இருக்க சிக்கனை வெளியில எடுத்துட்டு இப்போ இந்த பஃப் ஷீட்டை உள்ள வச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அவன்ல இருந்தாலே ரெடி ஆயிரும். இப்போ சிக்கனை வெளியில எடுத்து இன்னொரு சைடு வந்து நம்ம சிக்கனை திருப்பி அவனுக்குள்ள வச்சிடலாம். என்ன சூடுறானுங்க, கொஞ்சம் கூட கையில எடுக்கவே முடியல. ஸோ இந்த சைடும் அந்த சைடும் சுட சுட சிக்கனை எடுத்து திருப்பி போட்டு இப்போ அவனுக்குள்ளே திருப்பி வச்சாச்சு. இப்போ இவன் அவனுக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்க சைக்கிள் கேப்பில் நம்ம பழைய டிஷ்க்கு மேக்கப் போட்டுடலாம். ஓரியோ வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ரப்ரியும் நிறையா இருந்துச்சு. ஸோ ஓரியோ மேலே அப்படியே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரப்ரியை வந்து 2 கப்லையுமே வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இது முழுக்க என்னோட ஓன் ஐடியா. இது ஷாஹி துக்குடா பண்ணலான்னு சொல்லி வேற ஒரு அண்டா ரப்ரியை செஞ்சு வச்சாச்சு. ஸோ இப்போ இதை எப்படி காலி பண்ணுறதுன்னு யோசிச்சு மண்டை மேலே இருக்க கிட்னி ஓரியோ சீஸ் கேக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சிடலான்னு யோசிச்சு ஓசில வந்த கேக் இருந்துச்சு. ஸோ 2 கலரா இருந்தது. பிங்க் கலர் கேக் அப்பி 2 கப்லையுமே அழகா ஒரு லேயர் மாதிரி செட் பண்ணியாச்சு. 4வது லேயரா மஞ்சள் கலர் கேக்கையுமே பிச்சு 2 கப்லையுமே வந்து அழகா கிரம்பிள் பண்ணி 2 சைடுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸ்பூனோட பேக் சைடை வச்சு 2 கப்லையுமே கேக்கை வந்து அழகா வந்து லெவல் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ரூட் சாலட்ல போட்டுட்டு பாதி மாதுளை என்னை பார்த்து வான்னு சொன்னனால அந்த எல்லா மாதுளையும் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு மொக்கையா வந்து ஒரு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாதுளையை மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ண உடனே செரி கோச்சுக்கிச்சு. ஸோ 2 கப்லையுமே ஒரு செரியை மெதுவா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். இவனோட ஃபைனல் லுக் இப்படிதான் இருந்தது. பாட்டம் லேயர் வந்து ஓரியோ கேக், ரப்ரி, பிங்க் கேக், எல்லோ கேக், மாதுளை, ஃபைனலி செரி ஆன் த டாப்போட சூப்பர்பா இந்த டெசர்ட் முடிஞ்சது. இப்போ இவருக்கு மட்டும் மேக்கப் போட்டா நம்ம மெயின் தலை கோச்சு பாருல, அவர் தான் இன்ஸ்டன்ட் ரப்ரி நம்ம கப்ல ஊத்தி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம் இல்லையா. இப்போ அது கூட நான் வந்து பிஸ்தாச்சோவை நல்லா பவுடர் பண்ணி வச்சிருந்தேன். அதை வச்சு ஒரு கப்பு ஃபுல்லா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சைடு போன என் பையன் சொன்னா ஸ்பூனை வச்சு டெக்கரேட் பண்ணுங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படா டபால்னு மண்டை மேல இருக்கிற கிட்னி திருப்பியும் வேலை செஞ்சு ஸ்பூன் எடுத்து அழகா 4 பக்கமும் டெக்கரேட் பண்ணி விட்டா. இதுக்குதான் வீட்டுல ஒரு படிச்ச புள்ள வேணும்னு சொல்றது. ஃபைனலா இவனுக்குமே போமோகிரானட்டை போட்டா காண்டாயிரும் சொல்லி கொஞ்சமா ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தது. ஸோ அதை அழகா வந்து நடுவுல வச்சாச்சு. இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்த குலாப் ஜாம் வேற ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணி 2 சைடும் டெக்கரேட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம இன்ஸ்டன்ட் ரப்ரி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இவனோட ஃபைனல் அவுட்லுக் இப்படிதான் இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ செம்ம சூப்பரா இருந்தது இந்த இன்ஸ்டன்ட் ரப்ரி. இஃப்தாருக்கு மஸ்ட் ட்ரை ரெசிபி. நோட் பண்ணுங்கடா. அவனுக்குள்ள வச்சு இந்த ஜிகினா வேலை செய்யும் போது பொட்டேட்டோ பஃப் ஸ்டிக் ரெடி ஆயிருச்சு. சிக்கனும் சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. கையோட டேபிளையுமே செட் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு கிளாஸ்க்குள்ள இந்த மாதிரி ஸ்டிக்ஸை வச்சாச்சு. சிக்கனுமே ரெடி ஆயிருச்சு. சர்ப்ரைஸா பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹஸ்பண்ட் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. வேற என்ன நடக்கும், ஒரு கோழியை காணும். அடுத்த டிஷ் வந்து பீஸாக்காக ஸ்டோர் பாட் பீஸா வாங்கிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு குத்தி விட்டுட்டு பீஸா சாஸ் இருந்தது, அதை வந்து எல்லா சைடுமே வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வெங்காயம், கேப்சிகம், ஆலிவ்ஸ், கார்ன் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எல்லா சைடுமே வந்து ஆனியன் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. அடுத்து வந்து கேப்சிகம் அங்கே இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி ஆலிவ்ஸ், கார்ன் எல்லாத்தையுமே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. மஷ்ரூம்ஸுமே கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையுமே இந்த சைடு போட்டுட்டு இந்த மாதிரி சீஸை வந்து எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் வந்து வெஜ் பீஸா தான் பிளான் பண்ணேன். கோழியை தூக்கிட்டு போன ஆள் வந்து கோழியை கொஞ்சமாக பிச்சு இந்த சைடு வந்து சிக்கன் பீஸாவா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால சிக்கன் வந்து ஷ்ரெட் பண்ணி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சைடு வந்து சிக்கன் எல்லாம் போட்டு திருப்பியுமே வந்து மேலே வந்து சீஸ் போட்டு வெஜ் ஹாஃப் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டிஷ் பண்ணுறதுக்கு ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பஃப் பேஸ்ட்ரி தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது கடையில் ஒன்று இருந்துச்சு அப்படின்றனால இதை தூக்கிக்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஒரு நைஃபை வச்சு 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சைடு வந்து கிட்ஸுக்காக வந்து நட்டல்லாவை வந்து எல்லா சைடுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. நிறைய தடவை இந்த டிஷ்ஷை நான் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டில் பண்ணியிருக்கேன். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பேஸ்ட்ரி ஷீட்டில் பண்ணுறேன். ஒரு சைடு வந்து நட்டல்லாவை நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஷீட்டை எடுத்து அவன் போர்வை மாதிரி இவன் மேலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூடிட்டு எல்லா சைடுமே வந்து சீல் பண்ணி குக்கி கட்டர் எந்த ஷேப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து லைன் பண்ணி வச்சிருக்கா பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் இவனோட ஃபைனல் அவுட்புட்டு. இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பீஸா சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இன்னொன்று வந்து ஷீட்டு சும்மா இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு சைடு வந்து நான் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பஃப் மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். பட் வந்து அது கொஞ்சம் கூட செட் ஆக
ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ இதையுமே வந்து நான் 4ஆ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் திருப்பியுமே வந்து எனக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஸோ வந்து நம்ம பிஸ்காஃப் கெபாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெபாப் மாதிரி வந்து கொடுத்துருந்தேன் ஷேப்பு. நட்டல்லாவோட அதையுமே பேக் பண்ண வச்சேன். மார்னிங் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இன்ஸ்டன்ட் ஹாட் சாக்லேட் ப்ரீமிக்ஸ்ல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் பாலை விட்டு அடிச்சு அவன் தலை மேல அழகா வந்து ஹலாலான மாஷ் மெலாஸையும் வச்சு பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் க்ரீம் கேட்டா நான் அதெல்லாம் கொடுக்கல. இப்படியே வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். இந்த நட்டெல்லாம் வந்து ஃபைனலா பேக் பண்ணி இப்படி தான் இருந்தது. நம்ம பஃப் பேஸ்ட்ரியில வச்சிருந்தோம், அது வந்து நல்லா வந்திருக்கும். நம்ம வந்து கிரஸ்ட் ஷீட்ல வச்சிருந்தனால நட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வெளியில வந்து லீக் ஆகி வந்திருந்தது. ஏதோ ஒரு மாதிரியான டேபிள் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. பீஸா, தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி, ஃப்ரூட் சாலட், ஓரியோ ரப்ரி சீஸ் கேக், இன்ஸ்டன்ட் ரப்ரி, நட்டல்லா பிஸ்கெட், பிஸ்காஃப் சீஸ் கெபாப். பொண்ணு நகட்ஸ் கேட்டிருந்தா, ஸோ அவளுக்காக நகட்ஸ், ஹாட் சாக்லேட் ரோஸ்ட் பண்ண சிக்கனோட அன்னையோட பர்த்டே பார்ட்டி சூப்பராகவே முடிஞ்சது. தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெசிபியை நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்க ரெசிபிஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிங்களை நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.